அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி வெனஸ்டே. டெக் நியூஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆன்லைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இந்த நோட்டோட இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா டெக் நியூஸ் நம்பர் 311 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகள் தமிழில். PUBG is back in India. இதுதான் நேற்று முழுக்க ரொம்பவே ட்ரெண்டிங்காக பேசப்பட்ட டாபிக். இதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PUBG கார்பரேஷன். இது கொரியன் பேஸ்ட் கம்பெனி. இவங்க தான் PUBGயோடைய ஆக்சுவல் ஓனர். பட் இவங்க வந்து பப்ளிஷிங் ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது PUBGயை வந்து பப்ளிஷ் பண்ணக்கூடிய ரைட்ஸ் ஆர் ஷேர் வந்து டென்சன்ட் கேம்ஸ், அதாவது ஒரு சைனீஸ் பேஸ் கம்பெனிக்கு வந்து கொஞ்ச நாள் முன்னாடி வந்து இவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்தியாவிலையும் வந்து சைனீஸ் பேஸ் கம்பெனி தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த கொரியன் கம்பெனி, அதாவது PUBG கார்பரேஷன் வந்து எல்லா பப்ளிஷிங் ரைட்ஸையும் வந்து டென்சன்ட் கேம், அதாவது வந்து சைனீஸ் பேஸ் கம்பெனி கிட்ட வந்து வித்ட்ரா பண்ணிட்டதா தெரிய வந்திருக்கு. ஸோ தட் வந்து இனிமேல் டென்சன்ட் கேம்ஸ், அதாவது சைனீஸ் பேஸ் கம்பெனி கிட்ட வந்து எந்த PUBG ரைட்ஸும் வந்து, அதாவது இந்தியாவில் பப்ளிஷ் பண்ணக்கூடிய எந்த ரைட்ஸும் இனிமேல் கிடையாது அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ PUBG அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் ஒரு சைனீஸ் பேஸ்ட் ஆப்பாக இல்லாமல் ஒரு கொரியன் பேஸ்ட் ஆப்பாக இருக்கும். இதனால வந்து இந்தியாவில் PUBG பேனை லிஃப்ட் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒருவேளை இது லிஃப்ட் ஆகிடுச்சுன்னா இந்தியாவில் PUBG மறுபடியும் வந்து ஒரு கொரியன் பேஸ்ட் ஆப்பாக வந்து ரொம்பவே பாப்புலராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. ஸோ PUBG இஸ் பேக். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்காக ஒரு டெடிகேட்டட் வெப்பேஜ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்பேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் வாட்ஸ்அப்காக தான். வாட்ஸ்அப்பில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, என்னென்ன பக்ஸ் இதில் இருக்குது, எப்படி அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்னு எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. இது வந்து ஆப் ஸ்டோருக்கும் இருக்குது, கூகுளுடைய ப்ளே ஸ்டோருக்கும் வந்து வாட்ஸ்அப் ரிலேட்டடான எல்லா செக்யூரிட்டி பக்ஸ் பற்றி வந்து அந்த வெப்பேஜில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் யூசர்ஸ் யாருக்காவது வேணும், அவங்களுக்கு கொஞ்சம் டெக்னிக்கல் நாலேஜ் இருக்குன்னா வாட்ஸ்அப்பில் என்னென்ன பிரச்சனை போயிட்டுருக்கு, என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, அதை எப்படி அவங்க சால்வ் பண்ணுறாங்க, எப்படி அப்டேட் பண்ணிக்கணும், எல்லாம் பற்றின விஷயங்கள் அங்கே போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாட்ஸ்அப்பில் என்னென்ன செக்யூரிட்டி பாக்ஸ் இருக்குது, அது என்னென்ன அப்டேட் பண்ணால் வந்து சரியாகும், நம்மளே போய் அந்த வெப்பேஜில் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபேஸ்புக் வந்து ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஷாமி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பேட்டன்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபுல் வியூ டிஸ்பிளேயோட இமேஜ் ரிவீலாக இருக்குது. ஃபுல் வியூ டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால இது அண்டர் டிஸ்பிளே கேமராவோட கிடையாது, பாப்அப் மெக்கானிசமோட கொடுத்துருக்காங்க. ஸோ பாப்அப் அப்படின்னு சொல்லும்போது யூஸ்வலாக சிங்கிளாக இல்லாமல் இது டுவல் பாப்அப் மெக்கானிசமில் இருக்குது. கூடவே வந்து இந்த பாப்அப் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒப்போவுடைய அந்த ஷார்க் ஃபின் ஷேப்பில் இருந்த மாதிரி இருக்குது. பட் சர்ப்ரைசிங்காக இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் பேனலில் ஆப்வியஸாக பாப்அப் கேமரா, அதனால ஃபுல் வியூ டிஸ்பிளேயோட இருக்குது. ஆனால் ரியர் சைட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எந்த சென்சார்ஸுமே இல்லை. ஸோ இந்த பாப்அப் கேமரா தான் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சைட் கேமராவாக ஒர்க் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டுவல் செல்ஃபி கேமரா ஓகே தான், ஆனால் ரியர் சைட்லேயும் உங்களுக்கு டுவல் கேமரா அப்படிங்கும்போது வந்து இது எவ்வளோ தூரம் ப்ராக்டிக்கலாக இப்போ வந்து குவாட் கேமரா, பென்டா கேமரான்னு எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் ஷாமி என்ன ஸ்மார்ட் ஃபோனில் இந்த பேட்டன்ட்டோட கொடுக்குறாங்கன்னு. பாப்புலர் சைனீஸ் பிராண்ட் விவோ வந்து அவங்களுடைய ஓன் கேமரா சென்சார் வந்து லான்ச் பண்ண போகிறதா தெரியுது நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே. இவங்க கொடுக்க போகிற இமேஜ் சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சோனியுடைய சென்சார் அளவுக்கு ரொம்பவே குவாலிட்டியாக இவங்க கொடுக்கலாம் அப்படி தெரியுது. அதே ஹுவாவி மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு RYYB இந்த பேஸில் தான் கலர் ஃபில்டர்ஸ், அதாவது சென்சார்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஆனால் இவங்க வந்து சோனி சென்சார் மாதிரி RBGW இந்த கலர் ஃபில்டரில் சென்சார் கொடுக்க போகிறாங்க. அதனால ப்ராசஸிங் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். கூடவே வந்து 15% வந்து இதால் லைட் வந்து அதிகமாக அப்சர்வ் பண்ண முடியும். அதனால வந்து உங்களுக்கு ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி சென்சாரில். ஸோ சோனி சென்சார்ஸ் ஈக்குவலாக வந்து விவோவும் அவங்களுடைய ஓன் சென்சார்ஸ் வந்து கூடிய விரைவில் லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. பார்க்கலாம் எந்த ஸ்மார்ட் ஃபோனில் இவங்களுடைய இமேஜ் சென்சாரோட இவங்க கொடுக்குறாங்கன்னு. விவோ அவங்களுடைய பாப்புலரான V சீரிஸில் அடுத்ததாக V20 சீரிஸ் வந்து அக்டோபரில் லான்ச் பண்ண போகிறதா நேற்றே நம்ம டெக் நியூஸில் பார்த்துருந்தோம். இப்போ இந்த V20 சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. V20, V20 AC, V20 Pro. ஸோ 3 பேரில் இவங்க லான்ச் பண்ணலாம். இதில் வந்து ஏற்கனவே V20 AC இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துருந்தோம். இது ஸ்னாப்டிராகன் 665 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட லான்ச் ஆகலான்னு. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக், அதாவது ரெண்டர் இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. இங்கே வந்து இது டுவல் செல்ஃபியோட லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. அதே ரியர் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி விவோடைய X50 சீரிஸ் மாதிரி வந்து உங்களுக்கு பெரிய கேமரா ஹவுசிங்கில் இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ஒரு வித்தியாசமான கேமரா ஹவுசிங்கோட விவோடைய V20 சீரிஸ் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் விவோ V20 சீரிஸில் வந்து உங்களுக்கு டுவல் செல்ஃபியில் வந்து பிரைமரி சென்சார் 44 மெகா பிக்சலில் இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ஒரு கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனாக விவோவுடைய V20 சீரிஸ் அக்டோபரில் இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். LGயுடைய டுவல் ஸ்க்ரீன் ஸ்மார்ட் ஃபோன் LG Wing செப்டம்பர் 16 அன்றைக்கி லான்ச் ஆக போகிறத ஏற்கனவே பார்த்துருந்தோம். இந்த
ஸ்மார்ட் ஃபோனுடைய வீடியோ டீசர் ஒன்று ரிவீல் ஆயிருக்கு. இதில் வந்து எக்ஸாக்டாக எப்படி இருக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் வியர்டாக தான் இருக்குது. டுவெல் ஸ்க்ரீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாக ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் பார்த்துருக்கோம், மைக்ரோசாஃப்ட் டியோ எல்லாம் பார்த்துருக்கோம், உங்களுக்கு ஹிஞ்ச் வச்சு டுவெல் ஸ்க்ரீன் இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டி ஷேப்டு டுவெல் ஸ்க்ரீன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து செப்டம்பர் 16 லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இதோட வீடியோ டீசர் அதுக்கப்புறம் சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் ரிவீல் ஆயிருக்கு. இதோட டுவல் ஸ்க்ரீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு 6.8 இன்ச்சில் மெயின் ஸ்க்ரீனாக வந்து 21:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுக்குறாங்க. அதே செகண்டரி டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சஸில் கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. அதோட இது ஸ்னாப் டிராகன் 765Gல 8GB ரேம் வேரியண்ட்ல இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன ப்ரைஸிங்க்கு எல்ஜி விங் வந்து குளோபலாக லான்ச் ஆகுது. இது இந்தியாவில் வருமா இல்லையா நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். Poco M2 அகைன் ஒரு ரீபிராண்டட் ஸ்மார்ட் ஃபோன் Poco இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரீசெண்டாக லான்ச் ஆன Redmi 9 Prime அதை ரீபிராண்ட் பண்ணி Poco M2 இந்த பேரில் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியல. இன்னும் சொல்ல போனால் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு சிமிலராக தான் இருக்குது. அதாவது இதுவும் உங்களுக்கு MediaTek G80ல கொடுத்துருக்காங்க. Quad camera 13 megapixel primary sensor, front camera 8 megapixel, 5000 mAh battery, 18 watt fast charging support ஓட ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் ரீபிராண்டட் அப்படிங்கிறதுனால சிமிலராக தான் இருக்குது. பட் இது வந்து உங்களுக்கு MIUI 12 இந்த பேஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்கதா தெரியுது. அதனால இதில் ஆட்ஸ் எதுவும் வராது அப்படிங்கிற மாதிரி வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக இது Redmi 9 Prime என்னவோ அதே தான் வந்து Poco M2. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 10,999 இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ Poco M2 ஃபைனலாக இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. இன்னும் சொல்ல போனால் Redmi 9 Prime வந்து ஹையர் ஸ்டோரேஜ் வேரியண்ட்டோட இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லை Poco M2 லான்ச் இவெண்ட்ல Redmi ஸ்மார்ட் பேண்ட் இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1599 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஏற்கனவே சைனாவில் லான்ச் பண்ணது, அங்கே விட இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் பேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நிறைய கலர் ஸ்ட்ராப்ஸில் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது TFT டிஸ்பிளே, உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது, ஹார்ட் ரேட் மானிட்டர் பண்ண முடியும். இது NFC சப்போர்ட் பண்ணாது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட 1599க்கு இது செப்டம்பர் 9லேருந்து உங்களுக்கு அமேசான் வெப்சைட், அதுக்கப்புறம் மீயுடைய அஃபிஷியல் வெப்சைட், அதுக்கப்புறம் ரீட்டைல் ஸ்டோர்ஸ்லையும் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. POCO X3 NFC குளோபலாக லான்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலாக உங்களுக்கு 19,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த மாதம் கடைசிக்குள்ளே இந்தியாலையும் லான்ச் ஆகும் அப்படின்னு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் இந்தியாவில் வந்து இவங்க ஹையர் ஸ்டோரேஜ் வேரியண்ட்லையும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா குளோபலாக வந்து பேஸ் வேரியன்ட் 6GBல கொடுத்துருந்தாங்க, 2 ஸ்டோரேஜ் வேரியண்ட்டுமே உங்களுக்கு 6GBல கொடுத்துருந்தாங்க. பட் இந்தியாவில் 8GB ரேமோட இவங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா கீக் பெஞ்சில் லிஸ்டிங்காக இருக்குது. கீக் பெஞ்சில் 8GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டுடைய ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர் வந்து உங்களுக்கு 548, மல்டி கோர் வந்து உங்களுக்கு 1647. ஸோ இந்த ஸ்கோர்ஸோட இந்தியாவில் 8GB வேரியண்ட்டோட Poco X3 வந்து 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ எத்தனை பேர் எக்ஸைட்டடாக இருக்கீங்க Poco X3 இந்தியாவில் லான்ச் ஆகிறதுக்கு? ரெட்மியுடைய பாப்புலரான சீரிஸ் அப்படின்னு சொன்னாவே அவங்களுடைய நோட் சீரிஸ் தான். அடுத்ததாக Redmi Note 10 சீரிஸ் வந்து சைனாவில் இவங்க முதல்ல லான்ச் பண்ண போகிறதாகவும் இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக அவங்க லான்ச் பண்ண போகிறதா ஏற்கனவே பார்த்துருந்தோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அஃபிஷியல் ரெண்டர் இமேஜஸ் எல்லாமே ரிவீல் ஆயிருந்தது. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அதாவது Redmi Note 10 சில ஸ்பெசிஃபிகேஷன் ரிவீல் ஆயிருக்கு. இந்த ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 6.67 இன்ச் IPS LCD பேனல் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த டிஸ்பிளே ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அதாவது Redmi Note 10 அஃபிஷியல் ரெண்டர் இமேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக Poco X3 மாதிரி இருக்குது. Poco X3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 6.67 இன்ச் IPS LCD பேனல் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் கொடுத்துருந்தாங்க. Redmi Note 10 அஃபிஷியல் ரெண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் பேனல் எல்லாம் உங்களுக்கு கேமரா செட்டப் எல்லாம் Poco X3 மாதிரி இருக்குது. ஸோ Poco X3 அதாவது குளோபலாக லான்ச் ஆன Poco X3 உடைய அவுட்லுக் டிஸ்பிளே ஸ்பெசிஃபிகேஷனோட ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க சைனாவில் Redmi Note 10 சீரிஸாக லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அகெயின் Redmi Note 10 சீரிஸ் ஒரு ரீபிராண்டட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம். பட் இந்த வாட்டி வந்து எக்ஸாக்டாக உங்களுக்கு Poco X3 இவங்க ரீபிராண்ட் பண்ணலை. Poco X3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப் டிராகன் 732Gல கொடுத்துருந்தாங்க. பட் இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக உங்களுக்கு MediaTek Dimensity சிப்செட்டில் சைனாவில் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ Redmi Note 10 சீரிஸ் சைனாவில் 5G ஸ்மார்ட் ஃபோனாக அப்படி லான்ச் பண்ணுவாங்க. பட் இந்தியாவில் ஏற்கனவே Poco X3 லான்ச் ஆக போது. ஸோ Redmi Note 10 சீரிஸ் இந்தியாவில் என்ன ஸ்பெசிஃபிகேஷனோட வரும் நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். Redmi 980 இந்த பேரில் குளோபலாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகிறதா தெரியுது. இதுக்கான அஃபிஷியல் டீசர்ஸ் இமேஜே ரிவீல் ஆகிட்டு வருது. ஸோ ரெட்மியுடைய 9 சீரிஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது வந்து இப்போ Redmi 980 இந்த பேரில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. அகெயின் இதுவும் வந்து ரீபிராண்டட் தான். ஏற்கனவே லான்ச் ஆன Redmi 9A இதை தான் ரீபிராண்ட் பண்ணி குளோபலாக லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது MediaTek Helio G25 குவாட் கேமரா 10 மெகாபிக்சல் பிரைமரி
primary sensor, front camera 5 megapixel, 5000 mAh battery, LCD panel இந்த ஸ்மார்ட்ஃபோன் Redmi 980 இந்த பேர்ல வந்து குளோபலா லான்ச் ஆக போறதா தெரியுது. Oppo உங்களுடைய பாப்புலரான Reno சீரிஸ்ல ஒரு லைட்டர் வெர்ஷன் Oppo Reno 4 SE இதுல வர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பார்த்தோம்னா இந்த ஸ்மார்ட்ஃபோன் ஒரு 5G ஸ்மார்ட்ஃபோனை இவங்க லான்ச் பண்ண போறாங்க சைனால. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் இப்போ ரிவீல் ஆயிருக்கு. இந்த ஸ்மார்ட்ஃபோன் 5G ஸ்மார்ட்ஃபோன், அதனால MediaTek Dimensity 800ல இவங்க கொடுக்கலாம். சூப்பர் AMOLED பேனல், 90 Hz refresh rate, quad camera, 48 megapixel primary sensor, Sony உடைய sensor, front camera 32 megapixel ஓட இந்த ஸ்மார்ட்ஃபோன் 65 watt fast charging support ஓட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ Oppo Reno 4 SE ஒரு லைட்டர் வெர்ஷனாக இருந்தாலும் பெஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷனோட தான் இவங்க கொடுக்க போகிறதா தெரியுது. OnePlus உடைய அடுத்த ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட்ஃபோன் OnePlus 80 சீரிஸ் இந்த மாதம் கடைசியில் இந்தியாவில் லான்ச் ஆகணும். ஏற்கனவே பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லை, இது ஒரு சீரிஸ் ஆஃப் ஸ்மார்ட்ஃபோனாக இல்லாமல் ஒரே ஒரு ஸ்மார்ட்ஃபோன் தான் இவங்க லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு 2 வாரம் முன்னாடி, அதாவது ஒரு 15 days முன்னாடி நம்மளுடைய டெக் நியூஸில் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். இப்போ இது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. OnePlus 80 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக தான் வரப்போது. 80 Pro அப்படிங்கிறது வந்து அவங்க கேன்சல் பண்ணிட்டதா தெரியுது. ஸோ OnePlus உடைய 8 சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus 8 Pro தான் உங்களுக்கு ஹையர், அதாவது பெஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷனோட ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். 80 Pro வரப்போகிறது இல்லை. OnePlus அவங்களுடைய 80 மட்டும் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. 80 Pro அஃபிஷியலாக கேன்சல் ஆகிடுச்சு. Realme அவங்களுடைய Narzo சீரிஸில் அடுத்ததாக Narzo 20 சீரிஸ் லான்ச் பண்ண போகிறதா ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். இந்த Narzo 20 சீரிஸில் 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும்னு பார்த்துருந்தோம். ஆனால் இப்போ வந்து 3 ஸ்மார்ட் ஃபோனுடைய பேர் ரிவீல் ஆகி வந்திருக்கு. இதோட கலர் வேரியன்ஸ், ஸ்டோரேஜ் வேரியன்ஸும் தெரிய வந்திருக்கு. Narzo 20 சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணலாம். Narzo 20, 20 Pro, 20A. ஸோ இதில் Narzo 20A அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ட்ரி ப்ளூ, க்ளோரி சில்வர்னு 2 கலர்ஸில் வந்து 3GB RAM, 4GB RAMல இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. அதே Narzo 20 அகைன் விக்ட்ரி ப்ளூ, க்ளோரி சில்வரில் வந்து உங்களுக்கு 4GB RAMல இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. Narzo 20 Pro வந்து உங்களுக்கு பிளாக் நிஞ்சா, ஒயிட் நைட் இந்த கலர் வேரியன்ஸில் 6GB மற்றும் 8GB RAM வேரியன்ஸோட இது லான்ச் ஆகும் அப்படின்னு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ கூடிய விரைவில் Realme உடைய Narzo 20 சீரிஸ் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுதான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, Vivo V20ல ஃப்ரண்ட் கேமரா எத்தனை மெகா பிக்சல்னு இந்த வீடியோவில் சொல்லிட்டு, அதுதான் இன்னைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், Vivo V20ல ஃப்ரண்ட் கேமரா எத்தனை மெகா பிக்சல்னு இந்த வீடியோவில் சொல்லிட்டு, அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai அதுக்கப்புறம் எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் மீட் அண்ட் அல்ட்ரா இல்லைனா மீட் அண்ட் கமமரேட்டிவ் எடிஷன். நிறைய பேர் சரியான பதில் சொல்லிட்டீங்க. அதில் வின்னர் வந்து செல்வராஜ். கங்க்ராச்சுலேஷன் செல்வராஜ். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.